துபாயில் நடந்த 24H கார் ரேசிங் சீரீஸில் நடிகர் அஜித் குமாரோட டீம் 3rd பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ எண்டூரன்ஸ் ரேசிங்னா ட்ராக்ல கார் நிற்காம 24 hours ஓடிட்டே இருக்கணும். லேப் கணக்கின் அடிப்படையில் தான் இந்த ரேஸ் நடக்குது. 5.39 கிலோமீட்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணாதான் ஒரு லேப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது 24 ஹவர்ஸில் யார் அதிகமாக லேப்பை கடக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுறாங்க. ஒரு ரேஸ் காருக்கு 3 போட்டியாளர்கள் இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 24 ஹவர்ஸ்க்கு அந்த ரேஸ் கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எரிபொருள் தீர்ந்தாலோ இல்லைனா போட்டியாளர்கள் களைப்படைஞ்சாலோ இல்லை வண்டி வேலை செய்கிறதுல ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டாலோ பிட் ஸ்டாப் எடுத்துக்கலாம். அந்த டைமில் இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, ஓட்டுநர் மாற்றுறது, பிரேக் மாற்றுறது போன்ற வேலைகளையும் செஞ்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா 1 மாதிரியான ரேஸில் பிட் ஸ்டாப்போட டைம் 2 to 3 seconds இருக்கும். அதே மாதிரி இந்த எண்டூரன்ஸ் ரேசிங்கில் 45 to 60 seconds வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஜனவரியில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் 7 ரேஸ் நடக்கும். மிட் ஈஸ்ட் ட்ராஃபின்னு துபாயில் ஆரம்பித்து அபுதாபியில் முடியும். 2 ரேஸ் அப்புறம் ஐரோப்பியா சீரீஸ்னு இட்டாலி, பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் அப்புறம் ஸ்பெயின்னு 5 ரேஸ் நடக்கும். இந்த ரேஸ் கேட்டகரியில் பல கேட்டகரி இருக்குது. பலவிதமான காருக்கு பலவிதமான கேட்டகரி இருக்குது. உதாரணத்துக்கு GT3, GT4, ஸ்போர்ட்ஸ் கார் அப்புறம் இந்த 24H சீரீஸ்லாம் அடங்கும். இதில் தான் நடிகர் அஜித்குமாரோடைய அஜித்குமார் ரேசிங் டீம் போர்ஷே 992 GT கேட்டகரியில் 992 கிளாஸில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி தான் 24H சீரீஸில் அஜித்குமார் டீம் கலந்துக்கிட்டு 3வது பிளேஸை வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.